ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு வந்து நான் ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்கு போல எடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இது வேக வச்சு எடுத்துக்கலாம். அது வேகிற கேப்ல ஒரு 2 தக்காளி பழம், ஒரு வெங்காயம், கூட வந்து ஒரு 4 முந்திரி பருப்பு இதை சேர்த்து நல்லா மைய அரைச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்க தோல் எடுத்துட்டு நம்ம உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரொம்ப பெருசா போடல, மீடியமான சைஸ்ல வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில வந்து எண்ணெய், பட்டை, கிராம்பு, கடல் பாசி இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் இதை சேர்த்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்தது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்சோம் இல்லையா, அந்த வெங்காயம் தக்காளி இதை வந்து சேர்த்துட்டு காரத்தூள், கொஞ்சமா கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மல்லித்தூள் இருந்தா சேர்த்துக்கோங்க. என்கிட்ட மல்லித்தூள் இல்லாதால நான் வந்து சேர்க்கல. இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுட்டு உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு இப்ப நம்ம எந்த அளவுக்கு தேவையோ கிரேவிக்கு அந்த அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். கிரேவி நல்லா இந்த அளவுக்கு சுருண்டு வந்த பிறகு கொஞ்சமா கஸ்தூரி மேத்தி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்து இறக்குனா சூப்பரான உருளைக்கிழங்கு கறி சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா